இன்னைக்கு இந்த விசுவாசம் என்று சொல்லும் பொழுது So when we talk about அது loyalty today, எல்லாவற்றிற்கும் பொருந்தும். it applies for everything. எல்லாவற்றிற்கும் அது வேணும். It needs, everything needs அது loyalty. திருமணமா இருக்கட்டும், Whether it is marriage குடும்பமா இருக்கட்டும், or family எந்த நட்பு ஆக or இருக்கட்டும், is any friendship எந்த உறவாக or இருக்கட்டும், in any kind of எந்த relationship, பிசினஸா இருக்கட்டும், in any business, எஜமான் வேலைக்காரன் it could be a owner and a servant, ஆக ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், could be friends, சர்ச் பாஸ்டர் விசுவாசி பாஸ்டரா இருக்கட்டும், could be the pastor and the believer. எல்லாவற்றிற்கும் இந்த லாயல்டி ரொம்ப 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 முக்கியம். All these things, loyalty is very very இங்க important. கொஞ்சம் அடிபடும் பொழுது, இங்க கொஞ்சம் பிரச்சனை ஆகும் பொழுதுதான் அந்த விரிசல்களும் அந்த பிரிவுகளும் இருக்கிறது. So only when some problem happens in this space there is division that happens. அதனால இந்த லாயல்டின்னு சொல்லும் பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியம். So when we talk about loyalty, it is very விசுவாசம் important. என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். Loyalty is very very நம்ம எதை important. அசட்டை பண்ணாலும் விசுவாசத்தை அசட்டை பண்ணக்கூடாது. We may not care about many things, but we should always be caring எதுக்கு about முக்கியம் loyalty. கொடுத்தாலும் எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னு We சொன்னாலும் may or may not give importance to many இந்த things. விசுவாசத்திற்கு நம்ம முக்கியம் கொடுத்தே ஆகணும். We need to give importance to ஏன்னா அது loyalty. ஆண்டவருக்கு முக்கியமா இருக்கு. Because to God it is very இதுதான் important. ஆண்டவர் ரொம்ப கவனிக்கிறார். And that is what God always sees. இதுல தான் எல்லா விதமான நன்மைகளும் ஆசீர்வாதங்களும் அடங்கி And இருக்கிறது. all the good things are, and blessings are in this. சவுலை குறித்து நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம். We have been meditating about Saul. அற்புதமான ஒரு கேரக்டர், He is a wonderful character. ஆச்சரியமான ஒரு கேரக்டர். He is a lovely character that we always think ஒன்று about. சாமுவேல் 9ஆம் அதிகாரத்தில் In 1 Samuel chapter 9, நீங்க எப்ப பைபிள் படிச்சாலும் whenever you read the Bible, ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீங்க ரொம்ப ஆழமான ஒரு என்ன முக்கியத்துவம் கொடுக்கணும். you need to give importance every single word and see the depth of it. அதில் உள்ள ஒரு ஆழத்தை அறியணும். You need to understand the depth of each word. ஒரு வார்த்தையும் சும்மா ஆண்டவர் எழுதலங்க. God has not written any word just like that. அதனால தான் அவர் சொல்றாரு, And that is why he says, இந்த வசனத்தை இந்த வார்த்தையில ஒன்னையும் கூட்டவும் கூடாது கழிக்கவும் கூடாது. you shall not add or delete anything from these words. கரெக்டா? ஏன்னா இந்த வசனத்துல என்ன செய்யக்கூடாது? என் இஷ்டப்படி, ஹலோ ரெஸ்பாண்ட் பண்ணுங்களேன், என் இஷ்டப்படி கூட்டவும் கூடாது, We should not add any word. என் இஷ்டத்துக்கு கூட்டவும் கூடாது கழிக்கவும் கூடாது. According to my will, I shouldn't be adding or removing ஏன்னா any word from ஒவ்வொரு this. வார்த்தையிலும் அந்த அளவுக்கு ஆழம் இருக்கிறது. Because every single word has got so much depth into it. இந்த ஆச்சரியத்தை பாருங்க. So see the wonder here. Kish was a wealthy man who belonged to the tribe of Benjamin. கிஷ் பென்யமின் கோத்திரத்தை சேர்ந்த ஒரு செல்வந்தனாக இருந்தான். பாருங்க இந்த ட்ரைப், அந்த கோத்திர அத குறித்து சொல்றாரு. It is talking about the Benjamin tribe. அப்போ அது குறித்து நம்ம படிக்கணும்னு சொன்னா அது இன்னொரு ஸ்டடி பாருங்க. So if you want to know about the tribe, that's going to be another ஆனா இந்த study. கிஷ குறித்து பார்க்கும் பொழுது So when you see this Kish, ரொம்ப ஐஸ்வர்யவான், நல்ல பணக்காரன் he was a சொல்லுது. wealthy person. அவங்க அப்பாவை குறித்து சொல்லுது. It talks about his father. His father was Abiel அவருடைய தந்தை அபியேல், and his grandfather was Zerar. தாத்தா ஜெரார், His great grandfather was Bekorath கொல்லு தாத்தா பெக்கோராத், and his great great grandfather அவருடைய கொல்லு பாட்டனார் was Afia. அபியாவு. அப்போ யோசிச்சு பாருங்க, சும்மா எதுக்கு யார் பேரோ இங்க போடணும்? Why somebody's name should be written here? நமக்கெல்லாம் இந்த ஆதார்ல எது கேட்டாலும் உங்க அப்பா பேர் என்னன்னு தான் கேட்பாங்க. In Aadhaar card you say they ask for our அப்பா father's பேர் name. சொன்னாலே போதும். It's enough if you just give your இங்க father's அப்பா name. பேரை சொல்றாரு, Here the father's name is அவங்க mentioned தாத்தா பேர் சொல்றாரு, and the grandfather's name is அவங்க கிரேட் mentioned கிராண்ட்ஃபாதரை குறித்து சொல்றாரு, and it talks about the great grandfather. கிரேட் கிரேட் கிராண்ட்ஃபாதரை குறித்து சொல்றாரு. Also it talks about the great great சும்மா சொல்ல grandfather. மாட்டாருங்க. They won't say it just சோ like ஒவ்வொன்றையும் that. நம்ம கவனிக்கணுங்க. We need to listen, see ஒவ்வொன்றுக்கும் everything முக்கியத்துவத்தை keenly. கொடுக்கணுங்க. We need to give importance to அப்புறம் every திருப்பி இந்த single word. கிஷுக்கு வராரு பாருங்க. Again he comes back to அவங்க Kish. அப்பாவை குறித்து சொல்லியாச்சு, Spoken about his தாத்தாவை father, குறித்து சொல்லியாச்சு, spoken about his grandfather, கிரேட் கிராண்ட்ஃபாதரை குறித்து சொல்லியாச்சு, also spoke about the great கிரேட் grandfather, கிரேட் கிராண்ட்ஃபாதர் குறித்து and also சொல்லியாச்சு. spoke about the great great இப்போ grandfather. கிஷுக்கு வராருங்க. So now it comes to Kish. அந்த கிஷுக்கு வந்து அந்த கிஷுடைய பையனுக்கு வராருங்க. So after Kish it comes to the son of Kish. Kish had a son named Saul. அவனுக்கு சவுல் என்னும் பேர் உள்ள ஒரு மகன் இருந்தான். அதோட நிப்பாட்டலங்க. It did not stop there. அந்த சாலை டிஸ்கிரைப் பண்றாரு. அந்த சவுலை
குறித்துன அந்த காரியங்கள் அவன் என்ன சொல்லப்படுகிறது. எப்படிப்பட்டவன்? How is he? பைபிள் says he was better looking, அவன் மிகவும் சௌந்தரியம் நிறைந்த ஒரு வாலிபன் என்று more வேதம் than a head சொல்கிறது. taller than anyone else in all Israel. இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியமானும் உயரமுள்ள மனிதனும் இல்லை என்று. அவன மாதிரி உயரமுள்ளவன் யாருமே கிடையாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. The Bible says he was better looking and taller than anyone அப்போ else in Israel. full குடும்பத்தை சொல்லிட்டு After talking everything about the அவனுடைய family, genealogy சொல்லிட்டு after talking about his genealogy, இப்ப அவனை குறிச்சு சொல்லும் பொழுது and when it comes to talking about ரொம்ப Saul, ஹேண்ட்ஸம் and சொல்றாரு, says that he is very handsome, ரொம்ப உயரமானவன் சொல்றாரு. says he was a very tall person, அதோடு நிப்பாட்டாம he did not stop there. அவனை போல உயரமானவன் அந்த நாட்டுல இல்லவே இல்லைன்றாரு. Says he was taller than anyone else in all of Israel. இதெல்லாம் சொன்னவரு All these things, the one who இந்த said, இந்த சவுலுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து சொல்லவே இல்லை. it is not talking about the spiritual life of Saul. இவனுடைய விசுவாசத்தை குறித்து சொல்லவே இல்லை. It's not talking about his loyalty. ஆண்டவரோடு இருக்கிற உறவை குறித்து பைபிள் சொல்லவே இல்லை. Bible does not talk about the relationship that he had with சொல்றதுக்கு God. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்களேன். Say that nothing is there to say வேற about ஒண்ணும் இல்ல. him. Nothing அவங்க was அப்பாவை there to பத்தி say. சொல்லியாச்சு, Spoke about the தாத்தா father, சொல்லியாச்சு, about the grandfather, கிரேட் கிராண்ட் ஃபாதர் about சொல்லியாச்சு, the great grandfather, கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் about the சொல்லியாச்சு. great great grandfather அவனை also குறித்து is சொல்லும் mentioned. பொழுது But when it comes to அவன் அழக Saul, சொல்லியாச்சு, he's spoken about அவன் his தோற்றத்தை beauty, சொல்லியாச்சு, how handsome he looked, his அவன் உயரத்தை appearance, சொல்லியாச்சு, spoke about how tall he was, அவனுடைய ட்ரைப சொல்லியாச்சு, spoke about the tribe he belonged அவனுடைய to, ஐஸ்வர்யத்தை சொல்லியாச்சு. talk about his wealth, ஆனா ஆண்டவரோடு அவனுக்கு உறவு இருந்ததுன்னு சொல்லவே இல்லைங்க. but it never spoke about his relationship with அது God. எவ்வளவு முக்கியம் பாருங்க. Just imagine how important பக்கத்துல it is. பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் சொல்லுங்களேன். Say but, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆனாலும் but கர்த்தர் அவனுக்கு நல்லவராகவே இருந்தார். God was good to Saul. யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு தேவனை நம்ம பார்க்க முடியுமா? Now just imagine, can we ever see a God like அவ்வளவு this? இருந்தோம் Though he had everything, அவன் ஆண்டவரை நேசிச்சான்னு சொல்லல, he does not say that he loved God. ஆண்டவரை தேடினான்னு சொல்லல, He did not say that he sought God. விசுவாசியா இருந்தான்னு He சொல்லல, did not say that he was a believer. ஒரு நல்ல கிறிஸ்டியன்னு சொல்லல. He did not say he was a good Christian. ஆனாலும் பாருங்க, Even then, you ஆண்டவர் see, அவன் வாழ்க்கையிலே ஒரு பெரிய யோசனை வைத்திருந்தார். God had a great plan for his life. ஆமென். கிரேட் பிளான், பெரிய ஆண்டவருடைய தாட்ஸ் பெருசா இருந்ததுங்க The அவனை குறிச்சு. thoughts towards Saul was bigger. அதனால தான் அழகா பாடுறோங்க, And that is why we sing beautifully. யோசனையில் பெரியவர் அவர், His thoughts are higher. செயல்களில் வல்லவர் அவர். All the things that he do, he is சத்தமா higher. சொல்லுங்க, யோசனையில் His பெரியவர், thoughts are higher. செயல்களில் வல்லவர் அவர். His deeds are higher. ஆமென். இங்க என்ன நடக்குங்க? So what's happening in this place? இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் The people of Israel, ஒரு ராஜாவை கேட்டார்கள். they asked for a king. ஆனா ஆண்டவருடைய நோக்கம் என்ன? But what was the plan of God? ஆண்டவருடைய ஆசை என்ன? What was the desire of தன் God? ஜனங்களுக்கு, தன் மக்களுக்கு அவரே ராஜாவா இருக்கணும்னு He விரும்பினார். wanted to be the king for his ஆனா people. அவங்களுக்கு ஆண்டவர் ராஜாவா இருக்க பிடிக்கல. But the people did not like God to be their king. அந்த கண்ட்ரிக்கு ராஜா இருக்கிறாங்க, இவங்களுக்கு ராஜா இருக்கிறாங்க, அவங்களுக்கு ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு இல்லையேன்னு கேட்டாங்க. So they compared and said that so many countries had kings, but we do not have a அப்போ king. ஆண்டவர் இந்த சவுலை தெரிந்து கொள்ளுகிறார். So God chooses Saul in that The name place. Saul means Saul என்று சொல்லும் பொழுது asked of God. தேவனிடத்திலிருந்து கேட்டு இந்த பெற்றுக்கொண்டது ஜனங்கள் கேட்டதனால, because the people asked இந்த for it, ஜனங்கள் கேட்டதனால because the people asked ஆண்டவர் God, சவுலை கொடுத்தார். God gave Saul. சவுல் என்கிற பெயருக்கு அர்த்தம் என்ன? What is the meaning of the name Saul? asked of God, தேவனிடத்திலிருந்து கேட்டு கேட்டு பெற்றுக்கொண்டது. பெற்றுக்கொண்டவன். Asked of God. தேவனே கொடுத்தது. God himself gave. ஆக நல்லா கவனிங்க, So listen carefully. இவனுடைய வாழ்க்கையில் என்ன நடந்தது? So what happened in his life? நல்லா கவனிங்க. Listen carefully. Grace gives the blessing. கிருபையானது ஆசீர்வாதங்களை கொண்டு Loyalty வருகிறது. sustains the blessing. ஆனால் அந்த விசுவாசம் அதை தக்க வைக்கிறது. Grace gives blessing. கிருபையானது ஆசீர்வாதங்களை Loyalty கொடுக்கிறது. sustains the blessing. விசுவாசமானது அந்த ஆசீர்வாதத்தை தக்க சொல்லுங்க, வைக்கிறது. கிருபை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. Say, grace gives blessing. விசுவாசம் என்ன செய்கிறது? What does loyalty does? அதை தக்க வைக்கிறது. It sustains the blessing. சொல்லுங்க, கிருபை ஆசீர்வாதத்தை கொடுக்கிறது. Grace gives blessings. சத்தம் போதாது, கிருபை Grace ஆசீர்வாதத்தை gives கொடுக்கிறது. blessings. ஆனால் விசுவாசம் என்ன செய்கிறது? But what does loyalty does? ஆசீர்வாதத்தை தக்க வைக்கிறது. It sustains
the blessings. ஆமென். உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேங்க. Let me explain this to you. ஆக இந்த இடத்துல பார்க்கும் பொழுது So when you look at in this place, இந்த சவுலின் பேக்ரவுண்ட் எல்லாம் சொல்லிட்டாருங்க. he has told everything about the background of ஆனால் Saul. ஆண்டவரோடு அவனுக்கு இருக்கிற உறவை ஆண்டவர் சொல்லவே இல்லைங்க இந்த But God இடத்துல. is not mentioning about the relationship that he had with Bible Saul. says, வேதம் சொல்கிறது, now the donkeys of Kish, இந்த கிஷனுடைய அந்த கழுதைகள் Saul's father, were lost. அந்த அந்த donkeys தொலைந்து கழுதைகள் தொலைந்து போய் விடுகிறது. இந்த கிஷ் பாருங்க, You look at Kish, அவனுடைய கழுதை தொலைஞ்சு போச்சுங்க. he lost his donkey. இங்க இருந்து போகும்போது எதை மறக்கறீங்களோ இல்லையோ கழுதையை மறக்காதீங்க. When you leave this place, don't ever forget this பக்கத்துல donkey. பார்த்து சொல்லுங்க, கழுதையை மறக்காதீங்கன்னு Don't சொல்லுங்களேன். forget donkey. இந்த கழுதையை வச்சு எத்தனை நல்ல பாடத்தை கத்து கொடுக்கறாரு பாருங்க. God is teaching us so many good lessons through இந்த donkeys. சவுலின் அப்பா அவனுடைய என்ன கழுதையை தொலைச்சிட்டான். So this father of Saul, Kish, he lost his donkey. அப்ப அவர் என்ன செய்யறாரு? So what he does, அவங்க மகனை கூப்பிடுறாரு. he calls his son. அவன் மகனை கூப்பிட்டு, He calls his என் son. கழுதை தொலைஞ்சு போச்சு, I lost my donkey. நீ போய் அந்த கழுதையை தேடு அப்படின்னு சொல்லி அனுப்பி So கொடுக்கிறாரு. he sends Saul to find out the lost அப்ப அவன் என்ன donkey. செய்யறாங்க? And what he does, அப்பாவுடைய அந்த அசைன்மென்ட்டுக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறான். so he gives himself to the assignment given by his கழுதையை father. தேடி போறான். So he goes seeking the lost பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, donkey. கழுதையை தேடி போறான்னு சொல்லுங்களே. So he went seeking கழுதையை the தேடி lost போறான். donkey. He ஆனா goes, இங்க பாருங்க, so when you look at this place, கழுதை தொலைந்ததும் நன்மைக்கு தான். it is good that the donkey was lost. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எதை தொலைச்சாலும் அதுல ஏதோ ஒரு நன்மை See, இருக்குன்னு whatever சொல்லுங்களேன். you lose, there is something good நீங்க lying எந்த in கழுதையை that. தொலைச்சாலும் Whatever donkey that you may அதுல lose, ஏதோ ஒரு நன்மை இருக்குங்க. there is something good lying in நமக்கு that. தெரியாது. We do not ஆக understand. நம்முடைய வாழ்க்கையில் So in our life, நம்முடைய வாழ்க்கையில் in our life, நாம் சில காரியங்களை இழக்கிறோம் there பாருங்க. are things that we lose. ஆனா சின்ன சின்ன காரியங்கள் நடக்கும் பொழுது, But small things when it ஐயோ நான் happens, இவ்வளோ பிரேயர் பண்றேன், oh, I prayed so much for இவ்வளோ this, உபவாசிக்கிறேன், how much I fast for this, ஆண்டவரேன்னு சொல்லி காத்திருக்கிறேன், and I wait upon the Lord, ஆண்டவர் பாதத்துல இருக்கிறேன், I wait at the feet of the நான் Lord, ஃபாஸ்ட் பண்றேன், I'm fasting, ஆண்டவருக்கு ஏற்ற காரியங்களை எல்லாம் and செய்றேன். I'm doing all the good things ஆனா the Lord ஏன் asks வாழ்க்கையில from இவ்வளவு me. சோதனைங்க? But in my life, why do I ஏன் face என் வாழ்க்கையில் trials? ஆண்டவர் இந்த மாதிரி அனுமதிக்கிறாரு? Why God is allowing such trials ஆக in my நல்லா life? கவனிங்க, But listen carefully. எந்த சூழ்நிலையிலும் Whatever circumstance it ஆண்டவர் may be, நமக்கு உண்மையுள்ளவராகவே இருக்கிறாரு. God is always loyal to us. இங்க டாங்கி தொலைஞ்சு போச்சுங்க. Here the donkey was ஆனா lost, அவனுக்கு புரியல. but he did not அந்த understand. கழுதையை தேடி போறான் He பாருங்க. goes seeking the lost பக்கத்துல donkey. பார்த்து சொல்லுங்க, இப்போ ஒண்ணும் புரியாதுன்னு Say, சொல்லுங்களேன். now you may not நம்ம understand. நினைக்கிறதெல்லாம் கழுதைதான். Whatever we think, they are like நம்ம donkeys. பேசுறதெல்லாம் கழுதையை தான் பேசுறோம். Whatever we speak, we are talking about donkeys. இல்லாததா நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். Whatever we don't have, we are talking only இழந்தது about தான் that. நம்ம பேசிக்கிட்டு We are இருக்கிறோம். talking about what we have lost. நல்லா கவனிங்க. So listen carefully. Grace creates opportunities for blessings. இந்த கிருபையானது ஆசீர்வாதங்களுக்கு வாய்ப்புகளை Not உருவாக்குகிறது. every opportunity is from God. எல்லா வாய்ப்புகளும் தேவனிடத்திலிருந்து வருவது Not கிடையாது. every opportunity. ஒவ்வொரு வாய்ப்பும் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக வாய்ப்புகள் there வருகிறது. are many opportunities that we get in our எல்லாம் life. ஆண்டவர் கொடுக்கிற வாய்ப்புன்னு சொல்ல We முடியாதுங்க. cannot say that every opportunity is coming நம்முடைய from வாழ்க்கையில் God. நடக்கிற சின்ன சின்ன விஷயங்களும் The smallest things that happens in our அதுல lives, ஏதோ ஒரு பெரிய நோக்கம் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாதுங்க. we cannot say that there is a big plan in that. சில பிரச்சனைகளுக்கு இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தான் காரணம்னு For சொல்லுங்களேன். some troubles, I am the reason. சில பிரச்சனைகளுக்கு நான் தான் காரணம், For some problems, I am the reason. என்னுடைய கவனக்குறைவு தான் காரணம், It is because I have not taken care of it என்னுடைய properly. பொறுப்பின்மை தான் காரணம், Because of my irresponsible nature. என்னுடைய அவசரம் தான் காரணம். Because I rush things. நான் அவசரப்பட்டு காரியங்களை செஞ்சிடுறேன், I do things by rushing it. யோசிக்காம காரியங்களை செய்யறேன். Without even thinking, I do things. ஞானத்தை நான் யூஸ் பண்றதே I'm கிடையாது. not using my wisdom at all. அந்த காட்லி கவுன்சில நான் வாங்குறதே I'm கிடையாது. not taking the godly counsel. எனக்கு எது சரியா தோணுதோ அதை செஞ்சிட்டே Whatever இருக்கிறேன். I feel is right and I do that. ஆக நம்ம செஞ்ச தப்புனால, Because of the wrong things that we நம்முடைய do, பொறுப்பின்மையினால because of our own எந்த நெருக்கடி, irresponsibility, எந்த இழப்பு, எந்த சோதனை வந்தாலும், any crisis, any problem, any kind of trial ஐயோ that ஆண்டவர் comes, அதுல ஏதோ ஒரு பெரிய காரியத்தை வச்சிருக்கிறாருன்னு சொல்லவே we முடியாது. can never say that God has got a bigger plan in that. இங்கதான் இருக்கிறீங்களா? Are you all here? அதுக்கு இங்க கை வச்சு சொல்லுங்க, நான் தான் பொறுப்பெடுக்கணும்னு Say, I சொல்லுங்களேன். should take the responsibility. இங்க கழுதை தொலைஞ்சு போச்சு. So here the donkey was lost. யாருடைய பிரச்சனை? Whose problem was அவங்க that? கொஞ்சம் கவனமா இருந்திருக்கணுங்க. He could have been very careful. அவங்க கொஞ்சம் கவனமா He இருந்திருக்கணும். would have been
been very careful. கவனக்குறைவு, கழுதை தொலைஞ்சு போச்சு. Because he was not careful, he lost his donkey. Never be insensitive to God's move. தேவனுடைய அசைவை நாம் எப்பொழுதும் அலட்சியப்படுத்த கூடாது. சில நேரத்துல நம்ம என்ன செய்றோம்னு சொன்னா, Sometimes what do we do? சின்ன சின்ன காரியங்களிலே கவனக்குறைவா இருக்கிறோம். Smallest things we do not care about. ஒரு சின்ன பிரச்சனை வரும் A பொழுது, small problem when it ஒரு comes. சின்ன தடை வரும் A பொழுது, small block when it ஒரு comes. சின்ன நெருக்கடி வரும் பொழுது, Some kind of a crisis that ஒரு comes. சின்ன சோதனை வரும் பொழுது, A small trial that நம்ம என்ன comes. சொல்லணும்? What should we say? ஆண்டவருடைய சத்தத்திற்கு சென்சிட்டிவா We இருக்கணும். need to be sensitive to the voice of God. ஆண்டவரே, இது என்னுடைய தப்புனால நடந்தது. This happened because of the wrong thing that I have done. என்னுடைய ஞானமில்லாத காரியத்தினால் இது நடந்தது. This has happened because I behaved without wisdom. இந்த சூழ்நிலைக்கு நான் தான் காரணம். For this situation, I am the reason. இந்த கடன் பிரச்சனைக்கு நான் தான் For this காரணம். debt problem, I am the இந்த reason. பொருளாதார நெருக்கடிக்கு நான் தான் காரணம். For this financial problem, I am the எல்லாரும் reason. சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும். Everyone say, எல்லாம் but, சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும் but உம்மால் இதை நன்மைக்கு எதுவாக மாற்ற you முடியும். are able to change it for my good. ஆமென். நான் என்னை தாழ்த்தும் பொழுது, When I surrender and humble நான் என்னை myself, அர்ப்பணம் செய்யும் பொழுது, when I surrender myself, என்னால எந்த நெருக்கடி எந்த இழப்பு வந்தாலும் whatever crisis and whatever loss that I may கர்த்தருடைய face, கரத்தில் அதை கொண்டு வரும் பொழுது, when I bring it to the hand of the Lord, கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாய் He மாற்றுவார். will change everything to my good. அதுதான் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல And பார்க்கிறோம். that is what we see in Romans 28 chapter வசனம். 8 verse 28. This translation is simply beautiful, very powerful. இந்த மொழியாக்கம் மிகவும் வல்லமையானதாக And இருக்கிறது. we know with great confidence இதை குறித்து நமக்கு உண்மையாக முழுவதுமாக தெரியும். that God who is deeply concerned about us. நம்மை குறித்து ஆழமாக யோசிக்கக்கூடிய நம்முடைய எங்க தேவன். கை வச்சலுங்க, என்னை குறித்து. Say about me. சத்தம் போதாது, என்னை குறித்து About me. ஆழமாக யோசிக்க ஒருத்தர் இருக்கிறாருங்க. I have a God who's deeply concerned about ஆமென். me. சொல்லுங்க சொல்லுங்க, என்னை குறித்து, Say about me. என் சூழ்நிலை குறித்து, About my என் circumstances. பிரச்சனையை குறித்து, About my problem. என் தேவைகளை குறித்து, About the need that I என் have. துக்கத்தை குறித்து About my sorrows. பக்கத்துல இருக்கிறவங்கள நினைக்கிறாங்களோ இல்லையோ, I do not know if the next person knows it or உங்க not. பார்ட்னர் நினைக்கிறாங்களோ இல்லையோ, Maybe your partner may not know about உங்க it. பேரண்ட்ஸ் நினைக்கிறாங்களோ இல்லையோ, Your parents may not know உங்க about it. சிப்லிங்ஸ் நினைக்கிறாங்களோ Your இல்லையோ, siblings may not be knowing about உங்க it. க்ளோஸ் ஃப்ரெண்ட் நினைக்கிறாங்களோ இல்லையோ, Your close friends may think about it or உங்களை not. குறித்து About you. கர்த்தர் ஆழமாக சிந்திக்கிறார். He's deeply concerned about இதுக்கு you. நல்லா தானே தட்டணுங்க. That God who is deeply concerned about you and I, உங்களை குறித்து ஆழமாக சிந்திக்கிற தேவன். and he causes all things to work together எல்லாவற்றையும் நன்மைக்கு ஏதுவாக அவர் as a நடத்துகிறார். plan for good for those who love God. அவரை நேசிக்கிறவர்களுக்கு அவருக்கு என்ற ஒரு நல்ல திட்டத்தை வைத்திருக்கிறார். Saul saw missing donkeys. இங்கே சவுல் அங்கே தொலைந்து போன கழுதையை Listen, Saul saw missing donkeys. சவுலானவன் தொலைந்து போன கழுதையை பார்க்கிறான். God saw an appointment with Samuel. ஆனால் தேவன் அவன் எதை கண்டடைய வேண்டும் என்பதை பார்க்கிறார். நல்ல கவனிங்க, Saul saw missing donkeys. சவுல் அங்கே தொலைந்து போன கழுதையை குறித்து இந்த பார்க்கிறான். சவுல் எதை பார்க்கிறான்? What is Saul சவுல் seeing? எதை தேடுகிறான்? What was he seeking in that தொலைந்து place? போன கழுதையை பார்க்கிறான். He was seeing the lost ஆனால் donkey. கர்த்தர் என்ன செய்கிறார்? But what God is doing there, அவன் மீது வைத்திருக்கிறதானே the one which he has got on him, பெரிய நோக்கத்தை the பார்க்கிறார். plan that he has got on அவன் his life, வாழ்க்கையில் வைத்திருக்கிறதானே the plan that God has got in his அந்த life. டிவைன் அப்பாயின்மெண்ட்டை பார்க்கறாருங்க. God sees the divine appointment பக்கத்துல that பார்த்து he சொல்லுங்க, has with கழுதை Saul. பின்னால போனாலும், Though he went behind கழுதையை donkey, தேடி போனாலும், though he went seeking ஐயோ the அதை donkey, இழந்துட்டேனே, இதை இழந்துட்டேனே, oh I have lost this and that. அந்த காசை எப்படி சம்பாதிக்கிறது, How can I earn that money? அந்த கடனை எப்படி அடைக்கிறது, How can I solve the debt issue? அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை எப்படி மீட்கிறது, How can I get back that நான் friendship? இழந்ததை எப்படி மீட்கிறது. How can I redeem what I have lost? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கழுதையே நினைச்சிட்டு இருக்காதுன்னு சொல்லுங்களேன். Do not keep thinking about the பார்த்து சொல்லுங்க, donkey. கழுதையே நினைச்சிட்டு இருக்காதீங்கன்னு Don't keep சொல்லுங்களேன். thinking about the ஆமென். donkey. கர்த்தர் God, ஒரு கழுதை போனால் if one donkey goes away, 10 குதிரையை கொடுப்பார். he will give 10 horses. இதுக்கு நல்லா தாட்டுங்களேன். ஆனா அது இல்லைங்க, It's not all that. நான் சும்மா சொன்னேன். I'm just saying that. ஒரு கழுதை போனா 10 குதிரை இல்லைங்க. It's not one donkey goes, you get 10 பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, horses. குதிரை என்ன குதிரை, What is big thing about horse? சிங்காசனத்தையே கொடுத்தான். He gave his throne. கரங்களை நல்லா தாட்டுங்களேன்.
ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன். Lift both your hands. ரெண்டு கரங்களை உயர்த்துங்களேன். Lift both your hands. அவர் யோசனையில் பெரியவர். His thoughts are high. Saul woke up சவுல் எழுந்து கொண்டான் that morning அந்த காலை வேளையிலே thinking I have a donkey problem. எனக்கு ஒரு கழுத பிரச்சனை இருக்குன்னு சொல்லி. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, எனக்கு ஒரு கழுத பிரச்சனைன்னு சொல்லுங்க. I have a donkey problem. I have a donkey problem. எனக்கு ஒரு கழுத பிரச்சனை. அவன் சொல்றான், எனக்கு ஒரு donkey பிரச்சனை இருக்கு. I have a donkey problem. He was thinking, அவன் நினைத்தான். he was saying I have a donkey problem. அவன் சொன்னா எனக்கு ஒரு கழுத பிரச்சனை இருக்கு. But God was thinking, ஆனால் தேவன் என்ன யோசித்துக் I have கொண்டிருந்தார்? a kingdom appointment for Saul. சவுலுக்கு வேண்டி ராஜ்யத்தின் காரியங்கள் Turn காத்துக் to கொண்டிருக்கிறது. somebody and say, you have a kingdom appointment. சொல்லுங்க, உங்களுக்கு ராஜ்யத்தின் காரியம் இருக்கிறது என்று. You don't know now. அதை பற்றி உங்களுக்கு இப்பொழுது You தெரியாமல் don't have any இருக்கலாம். clue. அதை பத்தி உங்களுக்கு ஒரு க்ளூ கூட இல்லாம Saul had இருக்கலாம். no clue at all. சவுலுக்கு அதை புரிதல் இல்லை. புரியல, இந்த கழுதையை தேடி போயிட்டு இருக்காங்க. Saul didn't understand, he was going ஆனா behind the என் lost பெரியப்பா donkey. மேல இருந்து பெரிய பிளான போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. But my big God is putting a big பெரிய plan. பிளான போட்டுக்கிட்டே இருக்கிறாரு. He is continuing to put a big plan. உன் வாழ்க்கையில பெரிய திட்டங்களை வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. And he says God has got big plans in your life. He was thinking I have a donkey problem. அவன் நினைச்சான் அவனுக்கு கழுத பிரச்சனை இருக்குன்னு God was சொல்லி. thinking about a kingdom appointment. ஆனால் தேவனோ ராஜ்யத்தின் காரியங்களை குறித்து Listen யோசித்துக் to this. கொண்டிருந்தார். இதை கவனமாக கேளுங்கள். Saul was thinking about what was lost. சவுல் என்ன தொலைந்ததோ அதை பற்றி நினைத்துக் He was thinking கொண்டிருந்தான். about what was lost. எது தொலைந்ததோ அதை குறித்து யோசித்துக் நம்ம என்ன கொண்டிருந்தான். செய்றோம்? காலையில எழுந்த உடனே What do we do when we get up in the எதை morning? தொலைச்சோமோ அதை நினைச்சு தான் நம்ம வருத்தப்படுறோம். Whatever we have lost, we keep thinking about it. அதை நினைச்சு தான் நம்ம எழும்புறோம் பாருங்க. And thinking about it only we get up ஐயோ, from our bed. நேத்திக்கு எதுவுமே நேத்திக்கு எஸ்டர்டே எனக்கு ஒண்ணுமே நல்லதா போகல. Yesterday nothing go well in my life. இன்னைக்கு இன்னொரு டாங்கி வந்திருக்கு. Today another donkey is on இன்னைக்கு the way. இன்னொரு டாங்கி பிரச்சனை வந்துடுச்சு. Today I have another donkey நம்ம problem. எழும்பும் பொழுதெல்லாம் இந்த கழுதையை நினைச்சிட்டு தான் As we எழும்புறோங்க. wake up, we always think about these donkey Saul was problems. thinking about what was lost. சவுல் எதை தொலைத்தானோ அதையே நினைத்துக் But God கொண்டிருந்தார். was leading him toward what was about to be found. எதை கண்டுபடைய போகிறானோ அதை குறித்து அதன் பின்பாக அவர் நடத்தி நீ கொண்டிருந்தார். கழுதை அல்ல, You are not a நீ donkey. கழுதையை குறிச்சு நினைச்சிட்டு You இருக்கிற. are thinking about the நீ donkey. கழுதையை தேடி போயிட்டு And இருக்கிற. you are seeking and going behind நான் the உனக்கு donkey. And what I am going அதை to do for காட்டிலும் you, பெரிய காரியத்தை I am செய்வேன். going to do much bigger than சவுலே, beyond that. உனக்காக ஒரு சிங்காசனத்தையே வச்சிருக்கிறேன். Saul, I have got a throne for you. உன்னை ராஜாவாக அபிஷேகம் பண்ண சாமுவேலுக்கு நான் சொல்லி I இருக்கிறேன். have already told Samuel to anoint you as a king. He was thinking about what was lost. எது தொலைந்ததோ அதை குறித்து யோசித்துக் God was கொண்டிருந்தான். leading toward ஆனால் தேவன் எதை நடத்தி what was கொண்டிருந்தார்? about to be found. அவன் எதை கண்டடைய வேண்டுமோ அதை அதன் பின்பாக நடத்தி What is your கொண்டிருந்தார். frustration today? இன்றைக்கு எதை குறித்து எரிச்சலாக இருக்கிறீர்கள்? What are you frustrated about today? எதை குறித்து நீங்கள் அப்படி யோசித்துக் யோ கொண்டிருக்கிறீர்கள்? விரக்தி பாஸ்டர். I am so frustrated. ஒவ்வொரு நாள் என்ன கடக்கிறது பெரிய சவால் It பாஸ்டர். is a big challenge for me to even go one day, Pastor. ஒவ்வொரு நாளும் போராட்டம் பாஸ்டர். Every single day I face so many இதுக்கு challenges. முடிவே கிடையாதா? Is there no end to what I'm facing? அப்படின்னு யார் நினைக்கிறீங்களோ எனக்கு I do தெரியாது. not know who is thinking that way. இந்த சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப பாதர் பண்ணுது பாஸ்டர். The smallest things are bothering me a lot. ஆக நல்லா கவனிங்க. So listen carefully. உங்களுக்கு அது புரியலன்னு சொன்னாலும் Though you may not understand that, கர்த்தர் பெரிய காரியத்தை God is going to உங்களுக்கு do. செய்ய வல்லவராய் He is இருக்கிறார். able to do greater things for ஆமென். you. Listen, கேளுங்கள். the lost donkeys were not the blessing. தொலைந்து போன கழுதைகள் அங்கே ஆசீர்வாதம் அல்ல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தொலைந்து போன கழுதைகள் ஆசீர்வாதம் அல்லன்னு The சொல்லுங்க. lost donkeys were not the blessing. It is not the donkey that you lost. நீங்கள் தொலைத்தது அந்த கழுதைகள் அல்ல. That is not the blessing. அது ஆசீர்வாதம் அல்ல. You lost your money, you lost your gold, you lost your silver, you lost your business, you became bankrupt. உங்க பணம், பொருள் எல்லாவற்றையும் நீங்கள் இழந்திருக்கலாம். And you and I may think that's the blessing. நீங்க நினைக்கலாம் அதுதான் I ஆசீர்வாதம். lost my blessing. என்னுடைய ஆசீர்வாதங்களை நான் The lost இழந்துவிட்டேன். donkeys were not the blessings. அங்கே தொலைந்து போன கழுதைகள் ஆசீர்வாதம் They அல்ல. were the circumstances அந்த சூழ்நிலை God used to தேவன் lead Saul to the blessing. அந்த சூழ்நிலைகளை தேவன் சவுலை ஆசீர்வாதத்தை நோக்கி வழிநடத்த பக்கத்துல பார்த்து பயன்படுத்தினார். சொல்லுங்க, நீ தொலைச்சது ஆசீர்வாதம் அல்லன்னு சொல்லுங்க. See, whatever you have lost, பக்கத்துல they are பார்த்து not சொல்லுங்க, நீ blessings. தொலைச்சது ஆசீர்வாதம் அல்ல. Whatever you have lost, they are not the கர்த்தர் blessings. உன்னை நடத்துகிறார் பாருங்க. God is leading you. ஆசீர்வாதத்திற்கு நடத்துகிறார் He பாருங்க. is leading you towards
towards the blessings. அதுதான் உண்மையான And ஆசீர்வாதம். that is what is the true blessing. கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை It is தரும். God's blessing that will make one wealthy. Grace creates opportunities for blessings. கிருபையானது இந்த இந்த ஆசீர்வாதத்துக்கு வாய்ப்புகளை கொடுக்கிறது. ஆமென். இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? சவுல பாத்தீங்கன்னு சொன்னா, If you look at Saul, he did not earn his position. அவனுடைய அந்த ஸ்தானத்திற்காக அவன் எந்த வேலையும் சவுல் செய்யவில்லை. பாருங்க, அந்த ராஜாவின் ஸ்தானத்தை பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, அவன் சம்பாதிக்கலன்னு சொல்லுங்க. See, Saul did not earn the throne. அவனுக்கு இருந்ததெல்லாம் ஒரு பர்சனாலிட்டி தான். He just had a good personality. Just because someone has a personality, யாரோ ஒரு பார்க்கிறதுக்கு நல்லா இருக்காங்க அப்படிங்கிறதுனால that doesn't mean he will be a successful person. அவங்க வெற்றிகரமாக இருப்பாங்கன்றது அர்த்தம் அல்ல. அந்த சரீர, அந்த தோற்றம், அந்த அப்பியரன்ஸ், அந்த பிசிக், அதெல்லாம் வச்சு நம்ம யாரையும் எடை போட முடியாது. We cannot judge anyone based on their physical appearance. அவங்களுக்குள்ள எவ்வளவு போராட்டம் நமக்கு தெரியாது. We don't know how much they are struggling inside. 1940sல ஒரு மனுஷன் இருந்தானா, There was a person in 1940s. 400 கிலோ அவன். He was weighing 400 அவ்வளோ kilograms. டால், உலகத்துல அவனை போல உயரமானவன் யாருமே இல்லை. He was the tallest person in the world at that ஆனா time. அவனுக்கு கண்ணு சரியா தெரியாது. But he could not. His vision was not அவ்வளவு உயரமா clear. இருந்த என்ன சுகம்? What is the point in being so பக்கத்துல பார்த்து tall? சொல்லுங்க, உலகத்திலேயே உயர்ந்த மனிதன். According to the worldly standards, he was the tallest person. கண்ணு தெரியாதவனா இருந்தான். But he was without vision, ஆக நல்லா blind. கவனிங்க, To listen carefully. ஆண்டவர் அவன் அதுக்காக தேர்ந்தெடுக்கலங்க. God did not choose him for that. ஆண்டவர் அவன் அதுக்காக God தேர்ந்தெடுக்கலங்க. did not select him for that. கிரேஸ் ஃபவுண்ட் him. அந்த கிருபை அவனை கண்டுபிடித்தது. கிருபைதான் அவனை கண்டது. Grace found him. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கிருபைதான் உன்னை கண்டுச்சுன்னு Say, சொல்லுங்க. grace found you. ஆமென். கிருபைதான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, வேற ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுங்க. Say nothing else. இந்த வாழ்க்கையில மேன்மை பாராட்ட சான்ஸே இல்ல, ஒண்ணுமே கிடையாது. There's nothing that you can feel proud about His it in your kingship life. began with grace. அந்த கிருபையின் மூலமாக தான் எல்லாம் துவங்கியது. Listen to this. இதை கவனமாக Grace கேளுங்கள். opens the doors. கிருபையானது கதவுகளை That திறக்கிறது. loyalty must keep open. ஆனால் அந்த இடத்துல விசுவாசம் திறந்தே இருக்க வேண்டும். Grace opens doors. இந்த கிருபையானது கதவுகளை திறக்கிறது. Loyalty must keep open. அந்த விசுவாசமானது அந்த இடத்திலே திறந்திருக்க சொல்லுங்க, வேண்டும். கிருபை. Say grace. சத்தமா சொல்லுங்க, கிருபை. Grace. சத்தம் போது அது கிருபை. Grace. ஹலோ, சத்தமா சொல்லுங்களேன், கிருபை Grace வாசலை opens திறக்கிறது. the door. ஆனால் கர்த்தரோடு இருக்கிறதான விசுவாசம், But the loyalty that we have towards God, ஆண்டவர் கிட்ட இருக்கிற விசுவாசம், the loyalty that we have on அதுதான் அந்த God, கதவை திறந்தே He வைக்கிறது. will keep the door open always. ஒரு சக்தியும் அதை மூடவே No முடியாது. power can shut that door. அப்ப எது முக்கியங்க? So what is important? சொல்லுங்க, லாயல்டி முக்கியங்க. Say loyalty is important. கிரேஸ் திறக்கலாங்க, The grace may open the door 10 for கதவை you. It திறக்கலாம். may open 10 doors ஆனா for நம்ம you. லாயலா இல்லாத வரைக்கும் But if you are not loyal அந்த there, 10 கதவு திறந்தே இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல we முடியாதுங்க. cannot say all the 10 doors will be kept on open. It is not the blessing itself that protects us. ஆசீர்வாதம் மட்டும் நமக்கு பாதுகாப்பு பக்கத்துல தருவதில்லை. பார்த்து சொல்லுங்க, உன் ஆசீர்வாதம் தான் உனக்கு பாதுகாப்புன்னு நினைக்காத. Don't think that your blessing is your protection. Your blessing cannot protect you. உங்களுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பாதுகாப்பை It கொடுக்க is your முடியாது. loyal relationship. தேவனோடு கூட இருக்கிற அந்த விசுவாசமான தேவனோடு இருக்கிற விசுவாசம், that loyal relationship, அதுதாங்க and that is what உங்க ஆசீர்வாதத்தை தக்க வைக்கும். will help you to hold on to the blessings. நம்ம அந்த லாயல்டி மாறி போதுங்க. But our loyalty is changing. ஆரம்பத்துல இருக்கிற மாதிரி இருக்கிறது It is கிடையாதுங்க. not there how it was in the beginning. கொஞ்சம் வளர்ந்துட்டோம்னு சொன்னா, When we grow a little more, கொஞ்சம் செழிச்சோம்னு சொன்னா, little more wealthier we become. கொஞ்சம் சம்பாதிச்சோம்னு சொன்னா, When we earn money, கொஞ்சம் இன்னொரு நிலைக்கு போயிட்டோம்னு when we சொன்னா, go to another level, நம்ம லைஃப் ஸ்டைல் மாறி போகுது. our lifestyle changes. நம்ம பிரையாரிட்டிஸ் மாறி Our போகுது. priorities changes. நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் மாறி Our போகுது. friendship changes. நம்ம ஃபெலோஷிப் மாறி Our போகுது. fellowship changes. நம்ம சொல்லுவோம், பாஸ்டர் நம்ம சர்ச்சில் வந்து தான் நான் இன்னைக்கு நல்ல நிலையில இருக்கிறேன். You may say, after coming to this church only I'm in a good இங்க position. கத்துக்கிட்ட பாடங்கள் தான், The lessons that I learned from this இங்க church, கிடைக்கிற ஆலோசனை தான், the counsel that I'm getting from இங்க here, கிடைக்கிற ஜெப சப்போர்ட் the தான், prayer support that I'm getting from here, இங்க கிடைக்கிற மாரல் சப்போர்ட் the தான். moral support that I get from here. EAGCக்கு வந்த பிறகு இன்னொரு நிலைக்கு நான் போயிருக்கிறேன். After coming to EAGC, I've been taken to a next ஆனால் level. எத்தனை பேர் உண்மையா But இருக்கிறாங்க? how many are loyal? சபைக்கு எத்தனை பேர் உண்மையா இருக்கிறாங்க? How many are loyal
loyal to the church, ஆரம்பத்தில் எப்படி இருந்தோமோ how we were in the beginning இப்போ நம்ம எப்படி இருக்கிறோம் and how are we now. அத நம்ம சோதித்து பார்க்கணுங்க. We need to examine நம்ம that. ஃப்ரெண்ட்ஸ் மாறி போறாங்க. Our friends are ஏன்னா changing 4 காசு வந்த பிறகு because we earn some money. கொஞ்சம் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் மேல போன பிறகு After our status in level increases, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே மாறி போறாங்க. our friend circle changes. அந்த லெவல்ல இருக்கிறவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஷிப். I will have friendship only with those in that ஆரம்பத்துல level. யாரோட ஃப்ரெண்ட்ஷிப்? And the beginning with whom we will have the ஆரம்பத்துல friendship. சர்ச்சுங்க, In the beginning it was the church, விசுவாசிங்க, believers, ஊழியங்க. the ministry. ஆனா உயர 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 As you go up the ladder, நம்ம எல்லாமே சர்க்கிளே மாறி போகுது. the entire circle changes. லைஃப் ஸ்டைல் மாறி Our போகுது. lifestyle changes. பிரையாரிட்டிஸ் மாறி Our போகுது. priorities changes. நல்லா கவனிங்க. So listen It carefully. is not the blessing itself அந்த ஆசீர்வாதம் மாத்திரம் அல்ல, that protects you and I. அது உங்களையும் எனக்கும் It பாதுகாப்பு is your கொடுப்பது. loyal relationship. அந்த விசுவாசமுள்ள அந்த உறவு. Listen to this. இதை கேளுங்கள். The blessing is secure only as we remain loyal to the blesser. எதுவரைக்கும் என் ஆசீர்வாதம் பாதுகாப்பாக இருக்கும், ஆசீர்வாதம் கொடுப்பவருக்கு விசுவாசம் இருக்கும் வரை. ஆசீர்வதித்தவருக்கு சொல்லுங்க, ஆசீர்வதித்தவருக்கு. எல்லாரும் சொல்லுங்க, ஆசீர்வதித்தவருக்கு விசுவாசமா இருக்கிற வரைதான் ஆசீர்வாதம் நம்மை பாதுகாக்கும். அப்படி இல்லைன்னு சொன்னா நாம் எல்லாவற்றையும் இழப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. Grace chose him and he was unknown man. அவன் யார் என்று அறியாத அந்த இடத்தில் He was an unknown man. அவனை யாருக்கும் தெரியாது. Going behind lost donkeys. நுழைந்து போன அந்த கழுதைக்கு பின்பாக சென்று Grace chose him. கிருபையானது அவனை Grace தேர்ந்தெடுத்தது. anointed him. கிருபையானது அவனை அபிஷேகித்தது. Grace gave him victory over his enemies. கிருபையானது அவனுடைய சத்துருக்களிடத்திலிருந்து அவனுக்கு வெற்றியை It was கொடுத்தது. not his family background. அது அவனுடைய அந்த ஃபேமிலி பின்னணி கிடையாது. It was not his father's wealth. அது அவனுடைய அப்பா தகப்பனின் அந்த ஆஸ்தி கிடையாது. It was not his tribe. இல்லை என்றால் எந்த கோத்திரத்திலிருந்து வந்தானோ அது கிடையாது. It was not his physical appearance. இல்லை அவன் பார்ப்பதற்கு எப்படி பலவானாக அவன் அழகாக It இருக்கிறான் was அது not இல்லை. his extraordinary height. அவன் எவ்வளவு உயரமாக இருந்தானோ அதை குறித்தும் கிடையாது. It is grace and grace alone. கிருபை மாத்திரமே. ஹலோ சொல்லுங்க, கிருபைதான். Say it's grace. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. என் முழு உள்ளமே பரிசுத்த And நாமத்தை all ஸ்தோத்திரி. that is within me. என் Bless his ஆத்துமாவே holy name. கர்த்தரை ஸ்தோத்திரி. Bless the Lord, O my soul. எஞ்சி போயிடாதீங்க, பைக்குள்ள பைபிள போடாதீங்க. Don't put the Bible inside and அவர் walk away. செய்த சகல உபகாரங்களை But forget not all his இங்க benefits. கைவை சொல்லுங்க, ஒருபோதும் மறவாதே. Forget not all his benefits. ஒருபோதும் மறவாதே. Don't forget any time. எது தொலைஞ்சு போச்சுன்னு சொல்லி நீங்க கவலையா இருக்கிறீங்க எனக்கு I தெரியும். do not know you're worrying about what you have நான் lost. நினைச்சு கூட பார்க்கல பாஸ்டர், You say I have not even thought about இத it, நான் Pastor, இழப்பேன்னு சொல்லி. that I would lose this in இந்த my லாஸ் life. ஆக நினைக்கல I பாஸ்டர். never thought that I would lose this in இந்த my பிசினஸ் life. கைவிட்டு போக I நினைக்கல never பாஸ்டர். thought I would lose this business. இந்த கிளையண்ட் என்ன விட்டு போவாங்க நினைக்கல I never பாஸ்டர். thought this client would walk away from me. இங்க தான் இருக்கிறீங்களா? Are you all here? Learn to live like a servant ஒரு சேவை செய்கிற மனிதனை போல வாழ and not கற்றுக்கொள்ளுங்கள். just look like a king. பார்ப்பதற்கு ஒரு ராஜாவை போல அல்ல. Are you here? Learn to live like a servant சேவை செய்கிறவராக நாம் வாழ கற்றுக்கொள்ள all the வேண்டும். time. எல்லா நேரங்களிலும். எப்பவுமே All the time. இங்க கை வச்சு சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு தாழ்மை. And that kind of a நான் உமக்கு humbleness. வேலைக்காரன் தான்ப்பா. I'm a servant to நான் you, எந்த God. உயரத்துக்கு போனாலும், To a height that I may சொல்லுங்க, climb நான் up. எந்த உயரத்துக்கு I may போனாலும் climb greater heights. நான் உங்க சர்வெண்ட் தான்ப்பா. I'm always your servant, நான் ராஜா God. அல்ல, நான் ராஜா I'm அல்ல. not a king. I'm எனக்கு not a ஒரே king. ராஜா தான். And I have only one ராஜாதி king, the ராஜாவும் King of kings, கர்த்தாதி the கர்த்தரும் Lord of lords, அந்த இயேசு மாத்திரமே. the Jesus alone. இந்த ஹியூமிலிட்டி நமக்கு And that இருக்கணும். kind of a humility we all இந்த should தாழ்மை have. நமக்கு That இருக்கணும். humbleness we should இந்த have. நன்றியுள்ள இருதயம் நமக்கு And a heart இருக்கணும். of gratitude we should have. எந்த கழுதையை தேடி போயிட்டு இருக்கிறோம்? Where are we going? Which donkey is behind are we ஆமென். going? எந்த கழுதையை நம்ம தேடி போயிட்டு இருக்கோம்? Which donkey are we seeking? அவன் கழுதையை தேடி போனாங்க. Do not go behind that அவருடைய donkey. வாழ்க்கையில் கழுதை அல்ல, It's not a donkey in your life. அதை விட மேலான ஒரு ஸ்தானத்தை கர்த்தர் கொடுத்தார். God has given a bigger position for you. ஆமென். நம்ம இப்படி நான் ஃபர்ஸ்ட் சர்வீஸ்ல சொன்னேன், I shared this in the first service. அது எனக்கு தெரியல, எனக்கு ஞாபகத்துக்கு வரல. I'm not able to ஃபர்ஸ்ட் remember சர்வீஸ்க்கு வந்த that. ஒரு பிரதர் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணாரு. A brother who attended the first service, he texted a message. வாலு போச்சு, கத்தி வந்தது, டும் 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 டும்.
வாலு போச்சு, The tail went away, but கத்தி வந்தது, டும் டும் the டும். knife came, dum 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 dum. கத்தி போச்சு, விறகு வந்தது, டும் டும் டும். The knife went away, the wooden logs came. விறகு போச்சு, தோசை வந்தது, டும் டும் டும். The wooden logs went, dosai came. தோசை போச்சு, பானை வந்தது, டும் டும். So dosai went and the pot came. பானை போச்சு, பூ வந்தது, டும் டும். And the pot came, the flower went, பூ the போச்சு, flowers மேளம் came. வந்தது, டும் டும். The flowers went and the drums came. கழுத போச்சு, The donkey went away. சிங்காசனம் வந்தது. The throne came. நீங்க சொல்லுங்களேன். Dum dum dum. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God is so good. சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர். God is good. இந்த தேவனை தேவனாக கொண்ட ஜனம் We are so blessed to have யோசனை this இல்ல, God. His thoughts are செயல்கள் இல்ல. greater. His deeds are ஆமென். greater. என் வாழ்க்கையில் நடக்கிற அத்தனையும் Whatever the things that அவர் happens in my life, நன்மைக்கு ஏதுவாய் He will மாற்றுவார். turn it to my good. அதற்கு Amen. காரணம் நானே இருந்தாலும், Though I may be the reason for that, என்னுடைய பொறுப்பின்மையா though இருந்தாலும், my responsibility has caused that, அதை அவர் நன்மைக்கு ஏதுவாய் but He மாற்றுவார். will turn it to my good. ஆமென். கர்த்தர் நல்லவர். God is good.